ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரொம்ப லவ் ஃபீலிங்கில் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணாக்க ஸ்கை லுக்கில் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த மூவிலேருந்து வர்றதுன்னு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கும்போது அந்த போஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்கிறது உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ ஈஸி தான், ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்ட் எப்படி நம்ம ஹைட் மோஷன் இம்ப்ரூவ் பண்ணுற நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு நேனிஸ்டில் இதில் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணாக்க டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே சைடில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே 15 ஃபாண்ட் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்துருக்கிற ஃபாண்ட்டை நீங்கள் டவுன் பண்ணி எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்குங்க. ஒரு 2 ஃபாண்ட் தான், ஜஸ்ட் ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு மட்டும் கொடுங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாங்க ஹைட் மோஷன் இன்புட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இன்புட் இதை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஹைட் மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் அப்ரிஷியேட் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பண்ண விஷயம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒர்க்காக இல்லைனாக்க நான் இன்ஸ்டாவில் செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அது பாருங்கள் டீட்டெயிலாக. ஸோ இதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு ஒர்க்காக இல்லைனாக்க இந்த எட்டிங்கான QR இமேஜை வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மொபைலில் வந்து பண்ணாக்க குரோம் இருக்கும், அது வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும், அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் கொடுத்த அந்த ஸ்கேனரை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி லிங்க் ஷோ ஆகும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், டேட்டா வந்து பண்ணாக்க ஹைட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் இப்போ கட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சில PNGக்கு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ மிடில் ஸோ அதுவும் வந்து பண்ணாக்க ஃபாண்ட் டவுன் பண்ணும் போதே நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க 2 பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இது செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக் நேரம் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங் இருக்கும், நெக்ஸ்ட்டு அந்த பேஞ்சு பிக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிக்கை செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெக்ஷன் வேர்ப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லெஃப்ட் சைடில் கீழே டெய்லிஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சானஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருப்பாருங்க லெஃப்ட் சைடில் கீழே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் XYZ இருக்கா, ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா இதில் அப்படியே மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க அது பேக்கில் வந்து பண்ணாக்க போகும். கரெக்டாக ஒரு 1000 கிட்ட வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டிங்களா? இப்போ அந்த தேர்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லில் உங்களுக்கு எந்த மாதிரி ஷோகணுமோ அந்த சைஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுறதுனாக்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே XY நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ போதும் எனக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான மூவ்ஃபேட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கேமரான்னு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஜஸ்ட்டு அதை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு மூவ் ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க. இந்த இடத்துல ரெக்டாங்குலர்னு ஒரு லேயர் நான் கொடுத்துருப்பேன். இதில் தான் வந்து பண்ணாக்க அந்த கேமராக்கான மூவ் ஃபிட் எல்லாமே வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸைகளில் இந்த பேஸ் ஸ்டைலுக்கு நிறைய மாதிரி இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் இந்த ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட்டு மட்டும் கொடுங்க. அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். இந்த லேயரில் இருந்தது டேட்டா வந்து பண்ணாக்க கேமரா லேயரில் வந்து பண்ணாக்க ஆடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேயர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே டிலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பண்ணாக்க நம்ம டீல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஆடிடுச்சா?
ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க நான் வந்து சில இமேஜஸ் வந்து பண்ண ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணாக்க நல்லா லுக்காக இருக்கும். கொஞ்சம் 3Dல இந்த மேகமெல்லாம் மூவ் ஆகுற மாதிரி. ஸோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ அது கண்ணுமா இருக்கா, ஜஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த 3 எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மேகமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எல்லாமே கரெக்டாக இருக்கின்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு பேக்ரவுண்டு போய்க்க மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூவ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி மேலே பட்டனை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணினாக்க இந்த வீடியோ ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற அந்த பாய் பிக் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்கு தான் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போய்ட்டு ஸ்டைலில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிக் எதை பார்க்குற மாதிரி எதை எடிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்க நான் ஒரு இமேஜில் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய விருப்பம் தான்.